ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மாரன் விளாக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மொதல் வீடியோ. ஸோ எந்த வீடியோவால் நம்ம சேனல் டெர்மினேட் ஆச்சோ அந்த வீடியோலேருந்து ஆரம்பிக்கிறோம். அதாவது வாழை மூவிஸுங்களா. அந்த வாழை மூவி வந்து நான் டீச்சர் டான்ஸை வந்து ஷார்ட்ஸில் போட்டேன். ஸோ அதனால் ரெண்டாக போட்டேன். அதனால் அதை காப்பீட்ஸ் கொடுத்துட்டு தூக்கிட்டாங்க. அது வருதோ இல்லையோ வந்து ரெக்கவர் பண்ணணும். இமெயில் பண்ணோம், அவங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணோம். ஸோ அதை பண்ணி பார்ப்போம். இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை, நம்ம புதுசாக ரீஸ்டார்ட்னு சொல்லிட்டு நம்ம சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அது ஓகே. நம்ம பாருங்கள், செக் பண்ணிட்டு நம்ம பாம்பு வைக்கிற மாதிரி செக் பண்ணுறாங்க நைனா. சரி ஓகே, உள்ளே போயிட்டு ஒரு சம்பவம்லாம் பண்ணியிருப்போம். அதை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அந்த மூவி ரிவ்யூவை நான் வந்து படம் போயிட்டுருக்கோம், அப்போ சொல்கிறேன். போட்டுருக்கா போட்ட எம்ஆர்பி போட்டிருக்காருல்ல. ஓ மை காட், இப்போ தான் ப்ரோ அது கவுண்டா 30,000 40,000 தம்பி. 40,000 எவ்வளோ தனியாக சேர்ந்துருக்கா? ஸோ பார்த்தீங்களா, கேட்டிங்களா, 10 ருபீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறாங்க. அது 30 ரூபா தவிர அவங்க அடுத்ததா இங்கே ஒரு சம்பவம் பார்க்கலாம், என்ன பண்ணுற லஞ்சான்னு சொல்லிட்டு. முகரே பாரு, முகரே என்னடா என்ன நாங்கெல்லாம் ராவான ரவுடி. அஞ்சான் பாத்தியா செம்மையா இருக்குல்ல. சொல்லு ப்ரோ, எடுத்தாச்சு ப்ரோ எல்லாத்தையுமே. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேட்டருக்கு என்ட்ரி ஆயாச்சு, ஸ்க்ரீனை பார்த்தாச்சு. பயங்கர, அதாவது கமல் தேட்டரில் வேறு லெவலில் இருந்துச்சு. பயங்கரமான ஸ்க்ரீன், சவுண்டு குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து படத்துக்குள்ளே இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி ஒரு பொண்ணு உட்காந்துருந்துச்சு. அந்த பொண்ணை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு பண்ணிட்டுருக்காங்க. சரி பண்ணிட்டோம், பசங்க அப்படி தான் இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பு இல்லை. சரி வாங்க, நம்ம வந்து அந்த என்ன கதை, ஏன் வந்து சில வெளியே வர முடியல, ஏன் வந்து எமோஷன் அழுது காரணம் என்ன அப்படின்றத சொல்கிறேன். சரிங்களா, சீக்கிரம் வந்து உட்கார்றா, படத்தை போட்டாங்க. டே நாராயணா, வாடா சீக்கிரம், வாடா சீக்கிரம். ஸ்டார்டிங்கில் வந்து எமோஷன் ஆச்சு. ஸ்டார்டிங்கில் என்ன எமோஷன்னா, அந்த வாழகா தூக்கிட்டு இருக்கும்போது இந்த சேர்லாம் இறம்பாங்க. அதை தூக்கிட்டு வந்து சொல்கிறது சாதாரண நடக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். தூக்கிட்டு காலை வைக்கும்போது தான் முடிஞ்சுது கதை. சரிங்களா, இப்படி வாங்கிடும். பட் அந்த சீன் பார்க்கும்போது ரொம்ப எமோஷன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாடு விற்கும்போது ரொம்ப அது பான்னு கூப்பிடுவோம். அது அப்பாவாக நினச்சிட்டு ட்விஸ்ட் இருந்துச்சு, நல்ல ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு, காமெடி இருக்குது, அப்புறம் எமோஷன் இருக்குது. அடுத்ததாக எதுலாம் எமோஷன் ஆனாங்க அப்படின்றத பார்த்தீங்க சொல்லிட்டேன். ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டேஜ் எமோஷன் ஆனோம். அதுக்கப்புறம் சேல்ஸ் விற்கும்போது நான் எமோஷன் ஆனேன். அது என்னை பொறுத்தளவுக்கு நான் எமோஷன் ஆன சீனு இதுதான். அடுத்து பார்த்திங்கன்னா சிஸ்டர் வந்து அவங்க டான்ஸ் அலோவ் பண்ணுவாங்க, அதாவது அவங்க அம்மா வந்து தான் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அது ரொம்ப எமோஷனான சீன், அது கூஸ் பம்ப்ஸ் லெவல். அது அதுக்கு பார்த்தா மரவட்டை வந்து பார்த்திங்கன்னா படுத்து தூங்கிட்டு இருப்பான், காதில் ஏற போகும், ஆனால் ஏறாது. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஐயோ இப்படிலாம் நடிக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் ஓவராலாக சொல்ல போனோம் அப்படின்னா இந்த டீச்சர் டான்ஸ் தான் வேறு லெவல். எல்லா கண்ணுமே வந்து டீச்சர் மேலே இருந்துச்சு. ஸோ டெஸ்ட்டில் மேலே கண்ணே கிடையாது. அவங்க வந்து சரியாக அவங்க வந்து எப்படி சொல்கிறது, ஒரு நார்மலாக கேஷுவலாக கிராமத்துக்கு நடித்தாங்க. ஒரு எமோஷன் அவங்க மேலே, இவங்க மேலே ஒரு ரொமான்ஸாக இருந்துச்சு, அதான் உண்மை. அடுத்து வந்து இந்த என்ன எனக்கு கோவம் வந்துச்சு, ஏதாவது கோவம் வர சீன் என்ன பண்ணால் நமக்கு கோவம் வரும். பனானா ரொம்ப பசிக்கும் அவனுக்கு,
பனானா சாப்பிட போவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிழவன் வந்து அடிச்சுட்டு போட்டு அடிப்பான். அந்த இடத்துல நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா அடிச்சு போட்டு ஓடிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரியே வந்து தள்ளி விட்டு ஓடிடுவோம். வேறு லெவலு. அதான் செம வைப்பு. இந்த வைப்புனாலே வந்து இந்த சாங் தான். அதாவது ஓல்டு சாங்லாம் வந்து இப்போ தான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ ட்ரெண்ட் ஆகலை. இப்போ தான் 90s கிட்ஸ்லாம் புரியுது அதோட அர்த்தம் என்ன, அது வைப் என்னன்னு சொல்லிட்டு. அந்த குழந்தை செமையாக க்யூட்டாக டான்ஸ் ஆடும். பக்காவாக இருந்துச்சு. வேறு லெவலு வைப்பு தாங்க. அது ஓகே, எல்லாமே சூப்பர், எல்லாமே பக்கா. பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஒரு ரொமான்ஸின் இருக்காது. ஏன்னா வந்து பாட்டிலேருந்து குழந்தைங்க எல்லோரும் பார்க்க வேண்டிய மூவி. தேட்டரில் போய் பாருங்கள், வைப்பாக இருக்கும், வைப் பண்ணுங்கள். அது என்ன அப்படின்னா சில பேர் வந்து மொபைலில் பார்க்குறதுக்கும் தேட்டரில் பார்க்குறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா புரிஞ்சுக்க அப்படின்னா, தேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா 2 hours எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் அங்கே வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிட்டுருக்கலாம், போயிட்டு இருக்கலாம். இதுவாக மொபைலில் பார்த்திங்க அப்படின்னா ஆட் வரும். அந்த ஆடை நினச்சாலே அப்படியே ஃபோனுக்கு வாட்ச் பண்ணாமல் அப்படி ஒரு காண்டாவது ஆடு. அந்த ஆடு ஃப்ரீனா காசு கட்டணும் மந்த்லி. யாருக்கும் கட்டுறதா தேவையில்லாமல் ஒரு 30 seconds பார்க்க முடியாதா? நான் வந்து ஆடு வரும்போது தூக்கி வச்சுருவேன் ஃபோனை. அந்த ஆடை பார்த்து எரிச்சலாகுது. இந்த ரம்மி சர்க்கிள், இந்த ஜூப்பி, இதெல்லாம் வந்து எதுக்குன்னே தெரில நடிச்சிட்ருக்காங்க தேவையில்லாமல். இதெல்லாம் வந்து வேஸ்ட்டுங்க. மணி வேஸ்ட், டைம் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா சில மோட்டிவேஷன் மூவிலாம் இருக்குது, மோட்டிவேஷன் சாங்ஸ் இருக்குது, மோட்டிவேஷன் வைப்ஸ் இருக்குது, மோட்டிவேஷன் லைன்ஸ் இருக்குது. இதெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மேலே தவறான வழியில் போகாமல் நல்ல பாதையில் போங்க. சாரி, இந்த கடைசியில் அந்த ஆக்சிடென்ட் சீன் பயங்கரமாக இருக்கும். அந்த ரியாலிட்டியில் எப்படி இருந்துச்சோ தெரியாது எனக்கு. ஆனால் இந்த படத்தில் வேறு மாதிரிங்க தெரிக்க விட்டார். சரிங்களா, பயங்கரமாக பண்ணுறாரு, டைரக்டர் பண்ணுறாரு. ஸோ அதுமாதிரி டெஸ்ட்டில் ஒன்று நடிச்சிருக்காங்க. அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீச்சரும் வந்து வேறு மாதிரி டான்ஸ்லாம் பக்காவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக என்ன ஒரு ரொம்ப எமோஷன்னா, அவங்க அம்மா வந்து சாப்பாடில் அடிச்சுப்பாங்க. தட்டில் சாப்பாடு இருக்கும், அப்படி அடித்து சாப்பாடெலாம் தெரிச்சிடும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடை விட தம் பையன்தான் முக்கியம் அப்படின்றத குறித்து தான் அந்த சீனு. ஸோ எல்லா அம்மா அப்பாவையும் விட்டுறாதீங்க வயசான காலத்தில். இப்போ வந்து பாசமாக இருப்பீங்க, ஏன்னா இப்போ இளம் வயசு, அம்மா சாப்பாடு போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் கடைசியில் ஒய்ஃப் வந்துட்டு அப்படின்னா பெற்றவங்க விட்டு கடைசிவிங்க. அது பண்ணாதீங்க. அதுக்காக தான் இந்த மூவி நான் வந்து ரிவ்யூ போட்ட காரணமே. இந்த ஷார்ட்ஸ் போட்டதுனால தான் எனக்கு வந்து யூடியூப் வந்து தூக்கிட்டாங்க, டெம்ட் ஆச்சு. அதே வீடியோவில் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எதில் விட்டோமோ அதில் முடிப்போம். தேங்க்யூ, ஜெயந்த்.